அமலோர் பவி அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவி அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க அமளி வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவி அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. இறை மகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க. மறை போற்றும் பேரெழிலே வாழ்க வாழ்க. வான்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க. வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவி அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 9/12/24 இருக்கின்றோம். நாம் தினம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. சங்கீதம் 60 4, 5, 6, நீதிமொழிகள் 30 4, 5, 6. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து. இன்று நாம் தூய அன்னை மரியாவின் கன்னிமரியின் அமலோற்பவம் அந்த விழாவை கொண்டாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து 3 9 15 20. அது உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவருக்கு ஒரு புதிய பாடல் பாடுங்கள். இன்றைய 2ஆம் வாசகம் எபேசியர் 1 3 6 11 12. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. லூகாஸ் 1:28. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1:26-28. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அன்னை ஒரு நாள் அன்னை மரியாவின் பரிந்துரை பெற்றுக்கொண்ட நிகழ்வு 1830ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் ஒரு பக்தியுள்ள பெண் இருந்தார். அவர் தினமும் உருக்கமுடன் இறைவனிடம் ஜெபித்து வந்தார். நோயாளிகளுக்கு ஆறுதல் அளித்தும் ஏழைகளுக்கு உதவிகளும் செய்து வந்தார். அன்னை மரியாவை பற்றி நாம் நிறைய பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கொடுக்கவில்லை என்றாலும் அன்னை மரியாளை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. த மரியன் புக் என்று. அதில் அன்னை மரியாள் தினம் நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல போனால் எழுத போனால் நாட்கள் பத்தாது, நேரம் பத்தாது, புத்தகங்கள் பத்தாது. அத்தனை அன்னை மரியாவின் நாம் அவருடைய அன்பில் நாம் பெற்று வருகின்ற நம் பரிசுகள். நோயாளிக்கு ஆறுதல் அளித்தும் ஏழைகளுக்கும் உதவி செய்து வந்தவர். ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அமல உற்பவி அன்னை மரியா ஒரு ஒளி பொருந்திய உருவம், ஒரு படம் போன்ற வடிவத்தில் விண்ணிலிருந்து தரிசனமாக அவருக்கு காணப்பட்டது. அன்னையின் திருவுருவத்தின் கைகளிலிருந்து ஒளிக்கதிர்கள் வீசியதுடன் அவரிடமிருந்து இந்த பெண்ணிடம் பேசுவது போன்ற ஒரு குரல் கேட்டது. அக்குரல், இந்த ஒளிக்கதிர்கள் மனிதருக்கு நான் இறைவனிடமிருந்து பெற்று தருகின்ற ஞான வரங்களின் அடையாளமாகும். அமல உற்பவி அன்னை மரியா பாருங்க, 2 கைகளிலும் அந்த ஒரு ஒளிக்கதிர் இருக்கும். அதை பற்றி அவர் விளக்கியிருக்கிறார் என்று கூறியது. அப்பொழுது அன்னையின் திருவுருவம் அமைந்த படத்தை சுற்றி தங்க எழுத்துக்களால், ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியே, உம்முடைய அடைக்கலத்தை நாடி வருகின்ற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண் அதை படித்து முடித்த பின் அந்த படம் திருப்பப்பட்டது.
திருப்பப்பட்ட பகுதியில் அன்னை மரியாவின் பெயரின் முதல் எழுத்தும் அந்த எழுத்துக்கு மேல் ஒரு சிலுவையும் அதன் அடியில் இயேசுவின் திரு இருதயமும் மரியாவின் மாசற்ற இருதயமும் உருவங்களாக பதித்திருந்தன. இவற்றையெல்லாம் அப்பெண்மணி கவனத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்த போது மறுபடியும் ஒரு குரல் ஒலித்தது. அக்குரல், நீ இந்த பெண்ணை இந்த படத்தை போன்று ஒரு மாதிரி படத்தை செய்து கொள். இதை போன்று படங்களை தயாரிக்க செய்வாயாக. ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த படத்தை அணிந்து கொண்டு அதில் காணப்படும் சிறு ஜெபத்தை ஜெபிப்பார்களானால் அவர்கள் அன்னை மரியாவின் சிறப்பான உதவிகளை பெற்றுக்கொள்வர் என்று கூறியது. அதன் பின்னர் அந்த காட்சி மறைந்தது. இதை கண்டதையும் கேட்டதையும் அந்த பெண்மணி தன் ஆன்ம குருவிடம் விரைவாக விரைந்து சென்று அறிவித்தார். அந்த செய்தியை உடனே நம்பிவிடவில்லை. இதில் ஏதாவது பொய்யோ பொருட்டோ தந்திரமோ இருக்கக்கூடும் என்று எண்ணியவராக ஒன்றும் செய்யாமல் இருந்து விட்டார். ஆனால் அந்த பெண்ணிற்கு மீண்டும் 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 அதே காட்சி அடிக்கடி தோன்றலாயிற்று. இறுதியாக ஒரு நாள் அந்த படத்திலிருந்து இந்த உருவத்தை செய்யாமல் காலதாமதம் செய்வதே அன்னை மரியாவுக்கும் விருப்பமில்லாத செயலாக இருக்கிறது என்று ஒரு குரல் ஒலித்தது. அப்பெண்மணி நடந்ததை மீண்டும் குருவானவரிடம் சென்று கூறினார். அவரிடம் பேராயரிடமும் சென்று நடந்ததை விவரித்தார். அவரது அனுமதியுடன் அப்பெண் கூறிய அப்படத்தை செய்வித்தார்கள். செய்வித்த சில மாதங்களில் அப்படங்கள் லட்சக்கணக்கில் செய்யப்பட்டது. பல நாடுகளெங்கும் உலகெங்கும் பரவலாயிற்று. இப்படங்களை பல தயாரிப்புகளில் தயாரித்து பல ஏராளமான அறிகுறிகள் நடந்தேறின. பாவத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த பலர் இப்படத்தை வாங்கிய உடனேயே மனமாற்றம் பெற்று தங்கள் பழைய பாவ வாழ்க்கை விட்டு ஒழிந்து நல்வாழ்வை திரும்பினர். பலர் மருத்துவத்திற்கும்